அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தில் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு பொருளாதார உயர்வுக்கான நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்தில் 2க்குரிய புதனும் அமர இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து அற்புத நிலையில் இருக்கிறார்கள். இதனால் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், திட்டங்கள், உத்தியோக உயர்வுக்கான முயற்சிகள், வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை என சாதகமான பல அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா அந்த அளவிற்கு வருமானம் என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. அதே போல் சுப செலவுகள் இருக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குது. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. செவ்வாய், சனி, ராகு ஆகிய கிரகங்களுடைய பார்வையால் இணைவது நன்மை செய்யாது. வாகனங்கள்ல பிரச்சனைகள் வரலாங்க. பிரயாணங்கள், வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு மன அமைதி குறையலாம். யாரை எதிர்பார்த்து சொல்கிறீர்களோ அவர்களை சந்திக்க முடியாமல் ஏமாற்றம் ஏற்படலாம். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால உடல் நலன்ல அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க. அதே போல் மகத்தான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.